வக்ஃபு சட்ட திருத்தம் குறித்தான வழக்குக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால உத்தரவு வெளியில் வந்திருக்கு. இந்த உத்தரவு குறித்து பல செய்திகள் ஊடகங்களில் வெளியாகிட்டு அதில் சில தவறான இன்டர்பிரிட்டேஷன்ஸும் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக வெளியாகிறத பார்க்க முடியுது. அதனால் உண்மையிலேயே அந்த இடைக்கால உத்தரவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம், இது யூ10, நான் விவேகானந்தன். யூ10 அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூ10 செய்கிற இந்த வேலை முக்கியமானது. இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூ10உடைய வளர்ச்சிக்கு உதவலாம். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு பார்த்தோம்னா இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக பதியப்பட்ட இந்த வழக்குகள் மீதான ஒரு விசாரணையை நடத்திட்டு வராங்க. இதில் ஒரு இடைக்கால உத்தரவு இப்போ கொடுத்துருக்குறாங்க. இந்த உத்தரவில் 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தில் வக்ஃபு நிலமாக ஒருத்தர் தானம் கொடுக்கணும் அப்படின்னா அவர் குறைந்தபட்சம் 5 வருஷமாவது இஸ்லாமியராக இருந்திருக்கணும். இஸ்லாமியராக கன்வெர்ட் ஆகி அவர் 5 வருஷமாவது ஆகியிருக்கணும். அப்போ தான் ஒருத்தர் வக்ஃபாக தன்னுடைய நிலத்தை தானமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் ஆட் பண்ணப்பட்டிருந்தது. இந்த ப்ரொவிஷனுக்கு ஸ்டே கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம். அது என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஸ்டே கொடுத்துருக்காங்கங்கிறது அப்ரப்டா இந்த 5 வருஷங்கிற அளவுகோல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது, யார் வேண்டுமானாலும் வக்ஃபா எழுதி கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லலை. 5 வருஷம் அப்படிங்கிற அந்த காலத்துக்கு உச்சநீதிமன்றம் எந்த ஸ்டேவும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் 5 வருஷமா இஸ்லாமை ஃபாலோ பண்றாரா இல்லையா, இஸ்லாமியரா இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் தேவைப்படுது. அதை நீங்க எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க? அதை டிட்டர்மைன் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க பார்த்தோம்னா ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வரணும். அந்த ப்ரொவிஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை நீங்க ஸ்டே பண்ணணும். இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு டிஸ்பியூட் லேண்ட் இருக்கு அப்படின்னா அதுல வக்ஃபு லேண்டா அறிவிக்கப்பட்ட அந்த லேண்ட்ல இது கவர்மெண்ட் லேண்டு அப்படின்னு ஒரு டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அவர் விசாரணை ஒரு விசாரணை நடத்தி அவர் அறிக்கை சமர்ப்பிக்கிற வரைக்கும் தானாகவே பார்த்தோம்னா அந்த லேண்டை வக்ஃபு இல்லை அப்படின்னு அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவர் இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அரசாங்கத்தினுடைய மாவட்ட ஆட்சியருக்கு வக்ஃபு லேண்ட் இல்லை அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான பவர் கொடுக்கப்பட்டிருந்தது. அது டிஸ்பியூட் இருக்கிற லேண்டாக இருந்ததுன்னா அந்த ப்ரொவிஷனுக்கு இடைக்கால தடை உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுது. அதாவது கலெக்டர் அப்படிங்கிறவர், மாவட்ட ஆட்சியருங்கிறவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ். அவர் எப்படி ஒரு லேண்ட் ரைட்ஸை பற்றி முடிவு பண்ண முடியும்? அப்போ இது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுக்கு எதிராக இருக்குது. அவர் லேண்டோட ரைட்ஸை முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த இடைக்கால தடையில் கொடுத்துருக்கிறது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுது. மூணாவது, இந்த வக்ஃபு மசோதா வந்தப்ப மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வக்ஃபு போர்டில் 2 நான் முஸ்லீம்களை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இதுதான் கடுமையான எதிர்ப்புக்குள்ளாச்சு. அது சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சிலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் வக்ஃபு போர்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 2 பேர் நான் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபு போர்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. இது குறித்தான விவகாரத்தில் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த 2 பேர் நிச்சயமாக நான் முஸ்லீம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் நீக்கவில்லை, அதற்கு தடை கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில்ல மொத்தம் இருக்கக்கூடிய 22 மெம்பர்ஸ்ல நான் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 4 பேர் அப்படிங்கிறத தாண்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் வக்ஃபு போர்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 11 மெம்பர்ஸில் 3 பேர் நான் முஸ்லீம் அல்லாதவர்கள் எண்ணிக்கை தாண்டக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரிஜினலாக இதற்கு வந்த எதிர்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? வக்ஃபு போர்டு அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கான ஒரு நிறுவனமாக இருக்கும்போது அதில் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்கள் எப்படி உறுப்பினர்களாக வச்சுருப்பீங்க? ஒரு இந்து அறநிலையத்துறையில் முஸ்லீம்களையோ கிறிஸ்துவர்களையோ உறுப்பினர்களாக வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது இல்லைங்களா? அந்த கேள்விக்கான விடை இந்த இடைக்கால உத்தரவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 22 பேரில் 4 பேர் நான் முஸ்லீம்ஸ், 11 பேரில் 3 பேர் நான் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறது மூலமாக முஸ்லீம் மெஜாரிட்டி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படணும் வக்ஃபு போர்டில் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகையில் பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு கேள்வி, விடை தெரியாத கேள்வியாக இருக்கிறது என்ன அப்படின்னா,
வக்ஃபு போர்டில் எதற்காக நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இன்னுமே கூட அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் முஸ்லீம்ஸை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த பிரிவுக்கு உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுக்கல. அடுத்ததான் 4வது முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்னொரு பிரிவு நீக்கப்பட்டிருந்தது ஒரிஜினல் சட்டத்திலிருந்து. அது என்ன அப்படின்னா, ஒரிஜினல் சட்டத்தின்படி வக்ஃபு போர்டினுடைய சிஇஓவாக பார்த்தோம்னா ஒரு முஸ்லீம் தான் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரிஜினல் சட்டத்தில் இருந்தது. அதை ஒன்றிய அரசு கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டில் நீக்கியிருந்தாங்க. கட்டாயமாக முஸ்லீமாக இருக்கணும் அந்த சிஇஓ அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரிவை நீக்கியிருந்தாங்க. அப்போ இதுவும் எதிர்ப்புகளில் மிக முக்கியமான ஒன்றா இருந்தது. எப்படி ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வக்ஃபு போர்டினுடைய சிஇஓவாக வர முடியும், எதுக்காக முஸ்லீம்ஸ் மட்டுமே வக்ஃபு போர்டு சிஇஓவாக இருக்கணும் அப்படிங்கிறத நீக்கினீங்க அப்படிங்கிற கேள்வி இருந்தது. இந்த விவகாரத்திலையும் பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடையை கொடுக்கல. 5வது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்பட்டது என்னன்னா, இந்த வக்ஃபு பை யூசர் அப்படிங்கிற அந்த பிரிவு நீக்கப்பட்டது அப்படிங்கிறது கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, இந்த பாரம்பரிய அனுபவ பாத்தியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் நீண்ட காலமா அவங்களுடைய அந்த வழிபாட்டுக்காகவோ இல்லை இந்த கிரேவ்யார்ட்ஸ் மாதிரியான பர்பஸுக்காகவோ யூஸ் பண்ணிட்டு வந்த நீண்ட கால நிலங்கள் இருக்கும். ரொம்ப வருஷமாக உபயோகப்படுத்திட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் எப்பயோ மன்னர்கள் காலத்தில் எப்பயோ கொடுத்துருப்பாங்க. 200-300 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்காது. அந்த மாதிரியான நிலங்கள்லாம் பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உள்ளாகணும், கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல ரூல்ஸ் அந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாமல் அனுபவ அடிப்படையில் வந்த நிலங்கள் வக்ஃபை யூஸராக பயன்படுத்திட்டு வந்த அந்த பிரிவு இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேருந்து நீக்கப்பட்டது கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளாச்சு. அந்த பிரிவு நீக்கப்பட்டதுக்கும் இந்த இடைக்கால உத்தரவில் எந்த தடையும் கொடுக்கல. ரொம்ப குறிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்பாக எதுலேயுமே இன்டர்ஃபியர் ஆகலை அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் முன் வச்சிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த இடைக்கால உத்தரவில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை அலசி பார்க்கும்போது முதல்ல சுப்ரீம் கோர்ட்டு வெளிப்படையாக சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்ட திருத்தத்துக்கு ஒட்டுமொத்தமாக தடை விதிக்க முடியாது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக முதல்ல சொல்லிட்டாங்க. அடுத்ததாக 2வது, இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை தான் நாங்கள் ஆராய்ஞ்சு அதில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு ஒத்து வராத, நடைமுறைக்கு ஒத்து வராத அந்த பிரிவுகளை மட்டும்தான் நாங்கள் அதை பரிசீலித்து தான் இந்த உத்தரவை கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் இவங்க கொடுத்த உத்தரவில் இஸ்லாமிய தரப்புக்கு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற மாதிரி ஒரு முக்கியமான உத்தரவு இருக்குது அப்படின்னா, அது இந்த மாவட்ட ஆட்சியருக்கு இந்த வக்ஃபு நிலத்தை அந்த பட்டியலிருந்து நீக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உத்தரவுக்கு ஸ்டே கொடுத்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான உத்தரவு. அதுலேயும் அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிஸ்பியூட் விவகாரம் ஒரு ட்ரிபியூனலுக்கோ கோர்ட்டுக்கோ போயிட்டு அதில் இறுதி முடிவு எடுக்கிற வரை அந்த நிலம் வக்ஃபு நிலமாகவே தொடரும். அதை நீக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இஸ்லாமிய தரப்புக்கு ஆதரவான பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மற்ற விவகாரங்களை எடுத்துக்கிட்டோம்னா அதில் எல்லாத்துலேயுமே இஸ்லாமிய தரப்புக்கு ஒரு சின்ன சின்ன பின்னடைவுகளை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா, இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 5 வருஷம் ஒருத்தர் இஸ்லாமியராக இருந்திருக்கணும், தானமாக வக்ஃபு கொடுக்கணும் அப்படின்னா 5 வருஷம் இருந்திருக்கணும் அப்படிங்கிற பிரிவில் அந்த பிரிவுக்கே ஸ்டே கொடுக்காம 5 வருஷம் அப்படிங்கிறத எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க, எந்த மெக்கானிசத்தின் அடிப்படையில் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுவீங்க, அதை முடிவு பண்ணி அதுக்கு ஒரு மெக்கானிசத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த நான் முஸ்லீம் மெம்பர்ஸ், முஸ்லீம் அல்லாதவர்களை மெம்பர் ஆக்குற விவகாரத்தில் அந்த பிரிவுக்கும் தடை விதிக்கல உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறதும் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. அடுத்ததாக வக்ஃபு பை யூஸரை டெலீட் பண்ணது, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், இதுலேயும் உச்சநீதிமன்றம் தலையிடலை அப்படிங்கிறதும் பின்னடைவாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒட்டுமொத்த இடைக்கால உத்தரவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அது வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு இடைக்கால தடை கொடுத்ததா பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய தரப்புக்கு ஃபுல் பாசிட்டிவான வியூவில் இந்த தீர்ப்பு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியும் பார்க்க முடியாது. ஓரளவுக்கான மிக்சடான விஷயங்களோட தான் இந்த இடைக்கால உத்தரவு வெளிவந்திருக்கு. ஸோ இது குறித்தான பல தவறான விவாதங்கள் ஊடகங்களில் நடக்குது. ஸோ இந்த இடைக்கால உத்தரவில் கொடுத்துருக்கக்கூடிய விவகாரங்கள் இந்த அம்சங்களை, நம்ம விவாதித்த அம்சங்களை ஒட்டி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.